அளவுக்கு மீறிய அன்பை அதிக அளவில் கொடுத்து ஏமாந்து போய் இருக்கின்றாய் அல்லவா? இந்த ஏமாற்றங்கள் எல்லாம் உனக்கான சந்தோஷங்களாக இப்பொழுது மாறப்போகின்றது. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. உன்னை அழ வைத்தவர்கள் உன்னை திரும்பி பார்க்கும் அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமான நிலையை பெறும். உன்னை புரிந்து கொள்ளாமல் உன் அன்பை உதாசீனப்படுத்தி உன்னை இப்பொழுது வேதனைக்கு உட்படுத்தி இருப்பவர்கள், அவர்களுடைய நிலைமையை நான் உனக்கு சொன்னால் நீ கண்ணீர் மேலும் சிந்துவாய். அந்த அளவிற்கு அவர்களும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். பிறரை புரிந்து கொண்டு உன்னை புரிந்து கொள்ளாமல் விலகி சென்றார்கள். ஆனால் அவர்களுடைய நிலை அந்த இடத்தில் மிகவும் வேதனைக்கு இப்பொழுது உட்படுத்தி கொண்டு இருக்கின்றது. ஆறுதல் சொல்லக்கூட ஆள் இல்லாமல் அவர்களுடைய நிலை இப்பொழுது தவித்தபடிதான் இருக்கின்றது. 100% உன்னிடம் உண்மை இருக்கின்றது, உரிமை இருக்கின்றது என்பதை இப்பொழுது புரிந்து கொண்டு உன் நினைவாகத்தான் அவர்களும் ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். உன்னுடைய நேரத்தை எல்லாம் எந்த அளவிற்கு நீ அவர்களுக்காக செலவிட்டாய் என்பதை நான் அறிந்திருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டிய விஷயங்களை எல்லாம் தவிர்த்துவிட்டு அவர்களின் பின்னால் அவர்களுடைய அன்பிற்காக ஏங்கி உன் நேரத்தை நீ எவ்வளவோ வீணடித்திருக்கின்றாய். உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னுடைய அன்பை உதாசீனப்படுத்திவிட்டு சென்றவர்கள் நினைத்து இன்றளவும் நீ ஏக்கத்தோடு வருத்தத்தோடு மனதளவில் பாடாய்பட்டு கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய தனிமை எந்த அளவிற்கு உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்றது என்பதை அறிந்து இப்பொழுது உனக்கான மகிழ்ச்சியான காலத்தை ஆரம்பித்து வைக்கத்தான் இப்பொழுது அதிவேகமாக வந்திருக்கின்றேன். உனக்கான வெற்றியும் சந்தோஷமும் கிடைப்பதற்கு நீண்ட காலம் ஆகாது. இதோ அருகில், மிக அருகில் வந்திருக்கின்றது. எளிமையாகவே சுலபமாகவே உனக்கான சந்தோஷம் உன் கரங்களில் இப்பொழுது கிடைக்கும். எந்த அளவிற்கு கஷ்டத்தை அனுபவித்தாயோ அந்த அளவிற்கு இன்பத்தை பல மடங்கு இப்பொழுது நான் உனக்கு கொடுத்து மகிழ வந்திருக்கின்றேன். அடிமையாக இருந்த நாட்கள் எல்லாம் முடிந்து உனக்கான உரிமையோடு இனி கொண்டாடி மகிழக்கூடிய வாழ்க்கை ஆரம்பமாகும். உன்னுடைய பொறுமை, மௌனம், அதற்கான பதில் இப்பொழுது கிடைத்து விட்டது. உன்னுடைய குணம் பிறருக்கு இப்பொழுது முழுவதுமாக புரிந்து விட்டது. நீ சொல்லாமலேயே பிறருடைய அனுபவங்களை வைத்து நீ யார் என்பதை புரிந்து கொண்டு விட்டார்கள். உன்னுடைய தகுதியை நீ குறைவாக மதிப்பிட்டு வைத்திருந்தாய். ஆனால் உன்னுடைய தகுதியை பற்றி இப்பொழுது அவர்கள் மேலான நினைவிற்கு வந்து விட்டார்கள். புத்திசாலித்தனத்தோடு இனி நீ பிழைத்து கொள்வாய். உன்னை முட்டாளாக்கிய நாட்கள் எல்லாம் முடிந்து போய் விட்டது. உன்னை ஏளனமாக அவர்கள் நடத்திய நாட்கள் எல்லாம் முடிந்து விட்டது. உனக்கான நேரத்தை ஒதுக்கி உன் வழிக்கு இனி தானாக வருவார்கள். உன்னுடைய மகிழ்ச்சி என்பது இனி என்னால் நிர்ணயம் செய்யப்படும். அந்த மகிழ்ச்சி நிலைத்திருக்கக்கூடிய அளவிற்கு, வாழ்நாள் முழுக்க உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அளவிற்கு உன் மனதை பூரிப்படைய வந்து கொண்டிருக்கின்றது. மனதிற்குள் என்னென்ன விஷயங்களை எல்லாம் நினைத்து கொண்டிருக்கின்றாய், அதற்கான தேவையை பற்றி எந்த அளவிற்கு சிந்திக்கின்றாய் என்று இந்த முருகன் அறிவேன். உன்னுடைய நல்ல எண்ணங்கள் உன் வாழ்க்கையில் இன்பங்களாக பிரதிபலிக்க கூடும். சூட்சமமான பல விஷயங்களை எல்லாம் ஞானத்தால் நீ பெற்றிடுவாய். சமாதானமான வாழ்க்கையை, சந்தோஷமான வாழ்க்கையை, நிம்மதியான வாழ்க்கையை இனி நீ வாழத்தான் போகின்றாய். உன் மனதில் எண்ணக்கூடிய அத்தனை விஷயங்களும் தூய்மையாக இருப்பதால் உன் வாழ்க்கையும் மிகவும் இனிமையாகத்தான் இருக்கும். உன்னை கட்டுப்படுத்த இனி யாராலும் முடியாது. யாருடைய கட்டுக்குள்ளும் நீ இல்லை. சுதந்திரமான வாழ்க்கையை உன் மனதின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு உன்னை நீ அடையாளப்படுத்தி கொண்டு வாழ்வாய். தவறு செய்வது எல்லாம் மனிதர்களுடைய இயல்புதான். ஆனால் அந்த தவறை தெரிந்தே செய்வது குற்றம்தான். ஆனால் ஓரளவிற்கு மேல் அந்த தவறை புரிந்து கொண்டு தன்னை திருத்திக் கொள்ள முயற்சி செய்யும் பொழுது அவர்களுக்கான வாய்ப்பையும் நாம் தர வேண்டும். வாய்ப்பு கொடுக்கப்படும் பொழுது எந்த ஒரு குற்றங்களும் மன்னிக்கக்கூடிய அளவிற்கு மாறியும் விடும். மனிதனுடைய மனநிலை மாற்றத்தை சந்திக்கக்கூடியது. ஒரே நிலைப்பாட்டில் எப்பொழுதும் இருக்க போவது இல்லை. செய்த தவறையே மீண்டும் மீண்டும் செய்வார்கள் என்று நம்முடைய எண்ணம் சிந்திப்பதும் தவறுதான். வாய்ப்பு கொடுப்பது என்பது உன் வாழ்க்கையே மாற்றக்கூடியது. உன் மனதால் அடக்க முடியாத விஷயங்களை எல்லாம் இந்த முருகனுடைய நினைவுகள் அடக்கிவிடும்.
ஏன் இந்த நிலைமை எனக்கு என்று உன் மனம் குழம்பும் பொழுது இந்த முருகனை நீ நினைத்து கொண்டால் அந்த குழம்பிய மனம் உடனே தெளிவையும் பெறும். எப்படி இந்த பிரச்சனையை தீர்ப்பது என்று தவிக்கும் பொழுது இந்த முருகனுடைய திருவுருவம் மனதிற்குள் வந்தால் அந்த பிரச்சனைக்கான தீர்வு தானாக கண் முன்னால் தோன்றி அந்த பிரச்சனையே காணாமல் செய்யக்கூடிய அளவிற்கு அதிசயங்கள் ஏற்படுவது உண்டு. மனதை எந்த அளவிற்கு நாம் தூய்மையாக வைத்து செயல்படுகின்றோமோ அந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை இனிமை நிறைந்த வாழ்க்கையாக மாறும். என்னுடைய வார்த்தை உனக்கு பலத்தை கொடுக்கும் என்று நம்புகின்றேன். பலவீனமாக இருக்கக்கூடிய உன்னுடைய மனம் இப்பொழுது பலத்தை பெறும், வலிமையை பெறும், திடமான உறுதியான மனமாக மாறும். எதையும் நம்மால் சமாளிக்க முடியும், பார்த்து கொள்ள முடியும், சந்தோஷமாக நம்மால் வாழ முடியும் என்கின்ற ஒரு புத்துணர்வை உனக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று இந்த முருகன் நம்புகின்றேன். சிறகடித்து பறந்து சுதந்திரமான சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழ்வாய். யாரோ உன்னை கட்டுக்குள் வைத்திருப்பது போல, யாரோ ஒருவருடைய பிடியில் இருப்பதை போல இப்பொழுது ஒரு உணர்வு உனக்குள் இருக்கின்றது. அந்த உணர்வு மாறும். நொடி பொழுதில் உன் மனவேதனை மனபாரம் அத்தனையும் தீர்ந்துவிடும். பயிற்சியால் செய்ய முடியாததை என் மீதான பக்தியால் செய்து கொள்ள முடியும். உறுதியான நம்பிக்கையோடு நீ செல்லும் இடமெல்லாம் நான் துணை வருவேன் என்று எண்ணி செயல்பட தொடங்கு. உனக்கு கிடைக்கப் போகின்ற நன்மையை யாராலும் தடுக்க முடியாது. நல்லவைகளை நான் இனி உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். நீ அதை இனி பெற்றுக்கொண்டே இருப்பாய். நான் கொடுக்கும் காலம் இது, நீ பெறும் காலம் இது. உன் தூய்மையான பக்தி அதிகமாக என் மீது செலுத்தப்பட்டதால் எந்த ஒரு பயமும் இல்லை, வேதனையும் இல்லை. உன் வாழ்க்கை இப்பொழுது நலமாக மாறப்போகின்றது. உன்னை வீழ்த்த ஒருவராலும் முடியாது. மிளிரும் வாழ்க்கையை, ஒளிரும் வாழ்க்கையை, மலரும் வாழ்க்கையை இப்பொழுது உனக்கு கொடுக்க தயாராகிவிட்டேன். இந்த முருகன் நீ ஒரு பொழுதும் வாடாமல் பார்த்து கொள்வேன். உன்னுடைய குணம் எனக்கு மிகவும் பிடித்திருப்பதால் உன் வாழ்க்கையில் இனி துன்பம் இல்லை. என்னால் ஆன அனைத்து உதவிகளையும் உனக்கு செய்து கொடுத்து கொண்டே இருப்பேன். பெரும் கரங்களாக உன் கரங்கள் இனி இருந்து கொண்டே இருக்கும். அறிவும் புத்திசாலித்தனமும் சேர்ந்து உன்னுடைய முயற்சிகளை மாபெரும் வெற்றியாக மாற்ற முற்படும். உனக்கே உனதான விஷயங்கள் எல்லாம் உன்னிடம் வந்து சேர்ந்து உன்னை ஆச்சரியப்படுத்தும். அன்பாகவும் பணிவாகவும் நடந்து கொண்டு பலருடைய இதயங்களில் நீ இடம் பிடித்து விட்டாய். இனி அந்த இடத்திலிருந்து உன்னை அகற்ற முடியாது. கட்டாயம் உன்னிடம் வந்து சேர வேண்டிய விஷயங்கள் நிச்சயம் வந்து சேரும். சந்தோஷமாக இரு. இந்த முருகனின் நினைவோடு இரு. உன் வாழ்க்கையில் இனி ஏராளமான நன்மைகள் வர காத்திருக்கின்றது. நல்லது நடக்கும்.